ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவில் வந்து உருண்டை தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து கஞ்சி தான் வைப்போம். ஆனால் சத்து மாவு வச்சு லட்டு, புட்டு, தோசை, கொழுக்கட்டை எல்லாமே பண்ணலாங்க. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து லட்டு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக குறைவான நெய்யில் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஒரு கப் சத்து மாவுக்கு நான் வந்து ஒரு அரை கப் மட்டும் நாட்டு சக்கரை வந்து எடுக்கிறேங்க. இதே வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக விட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் விட்டோம்னாவே நம்ம கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சத்துமாவு பவுடர் கூட சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், நாட்டு சக்கரை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும், இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்படி பண்ணுறதுனால நம்ம நெய் வந்து குறைவாக சேர்த்துனாவே நமக்கு போதுமானதாக இருக்கும். கொஞ்சமாக மட்டும் நெய் இந்த பாவு கூடயே நம்ம சேர்த்திக்கலாங்க. அது அப்படியே ஈஸியாக அந்த சூட்டுக்கு உருகிடும். ஏற்கனவே எல்லா பொருட்களையும் முளைக்கட்டை வச்சு வறுத்துட்டு தான் வந்து பவுடரே அரைச்சிருக்கிறதுனால நம்ம வந்து மேற்கொண்டு இந்த மாவை வந்து வறுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ வந்து இந்த மாவு கூட வந்து நம்ம பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே கிளறிட்டே வரலாம். ஒட்டுக்கா ஊற்ற வேண்டாங்க. சப்போஸ் மாவு விளக்கமாயிடுச்சுன்னா அப்புறம் கரெக்ட் பண்ண வேண்டியது வரும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கெட்டியான பதத்துக்கு நம்ம வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 23 பொருட்கள் வந்து ஆட் ஆகிருக்குதுங்க. எல்லாமே மிதமான தீயில சுத்தமான முறையில் செஞ்சுருக்காங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சத்து மாவு வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கெட்டியாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம உருண்டைகளாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாங்க. ஒரு நாளைக்கு 1 to 2 வீதம் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இதில் என்னென்ன பொருட்கள் ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராகி, கம்பு, சோயா, முந்திரி, பாதாம், கொள்ளு, ஜவ்வரிசி, ஏலக்காய், கருப்பு சுண்டல், கருப்பு உளுந்து, பாசிப்பயிறு, நிலக்கடலை, வரகு, பார்லி, திணை, சாமி, குதிரைவாலி அரிசி, பொட்டுக்கடலை, மக்காச்சோளம், சம்பா கோதுமை, வெள்ளை சோளம், சிவப்பு சம்பா அரிசி, அதுக்கப்புறம் சீரகம், இதெல்லாம் ஆட் ஆகிருக்குங்க. இப்போது இந்த சைஸில் நான் வந்து உருண்டைகள் வந்து பிடிக்கிறேன். 1 கப் மாவுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 15 உருண்டை வந்து கிடச்சிதுங்க. தோசை மாவு கூட இந்த சத்து மாவு பவுடரை மிக்ஸ் பண்ணி நம்ம தோசையை கூட ட்ரை பண்ணலாங்க. முளைக்கட்டி வறுத்துருக்கறனால வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு வராதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சத்து மாவு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.